Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Class 9 Ganitha Manjari Part 1 Chapter 3 The World of Numbers. இந்த சாப்டரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.1 வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தட் சாப்டர் நேம் இஸ் த வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ். அதாவது நம்பர் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எனி நம்பர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னாலும் அது வந்து அதோட ஸ்டார்டிங்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர் என்ன? இட் இஸ் கவுண்டிங் நம்பர்ஸ். அதாவது நம்ம எதையாவது வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி கவுண்ட் பண்ணோம்? இப்போ உங்ககிட்ட 5 பென்சில்ஸ் கொடுத்துட்டு எத்தனை பென்சில்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? 1 2 3ன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி தான் கவுண்ட் பண்ணுவோம். ஓகே, கவுண்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இட் வில் கோ ஆன் அண்ட் ஆன் இல்லையா? இப்போ எத்தனை பென்ஸ் இருக்கோ அத்தனை பென்ஸை நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லிடுவோம். ஸோ கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த நம்பர்ஸ்க்கு வந்து பேர் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் நம்பர்ஸ். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, அது வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றதை என்னன்ற இந்த ஆல்ஃபபெட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, கேபிட்டல் என். ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் என்னென்ன? 1 2 3 4 இது மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா வி கால் இட் ஆஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து கவுண்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஓல்டன் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஷெப்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து இப்போ கோட் ஆர் ஷீப் இல்லை கவுஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது இப்போ வந்து அது வந்து கிரேஸ் பண்ணுறதுனா என்னென்னா புல் மேயறதுக்காக அந்த ஆடெல்லாம் விடுறாங்கன்னா, ஸோ எத்தனை ஆடு இருக்கோ ஒன்றுத்துக்கும் ஒரு பெபிள்ஸ்ன்ற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதை மாதிரி பெபிள்ஸ் வந்து எத்தனை ஆடு வச்சுருக்காங்க, சே வந்து இப்போ எவ்வளோ ஆச்சு? 6 7 8 9 10 11 12 மொத்தம் வந்து 12 கோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோட்டுக்கும் ஒரு பெபிள் வச்சுருவாங்க. அந்த மாதிரி வந்து கணக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுங்க கிரேஸ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்துடும். ஏன்னா வந்து the goats are trained like that. அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆனோடனே ஒரு பெபிளையாக தூக்கி போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ எல்லா பெபிள்ஸையும் அவங்க தூக்கி போட்டுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா 12 கோட்ஸும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் போக சேஞ்சஸ் நடந்தது. ஓகேவா? ஸோ இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இப்போ ஒதுக்கி வச்சிடலாம். நேச்சுரல் நம்பர்ஸை பார்க்கலாம். எப்படிலாம் நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஆட் நம்பர்ஸ்னா என்ன? 1 3 5 7 9 அப்படி போயிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? ஈவன் நம்பர்ஸ்னா என்ன? 2 4 6 8 10 இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். அதாவது ஆட் ஈவன் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பர் சிஸ்டத்தில் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கும். இப்போ ஆட் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஈவன் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வேற எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் காம்போசிட் நம்பர்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், ஜஸ்ட் ஒரு ரீகேப். ஓகேவா? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னா மொத்தம் அதுக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். இஃப் இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். ஓகே, என்னென்ன ஃபேக்டர்? 1 and the number itself. ஓகே, 1 and the number itself. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இல்லைன்னா என்னன்னு சொல்லுவோம்? மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா ப்ரைம் நம்பர்ஸ், மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா காம்போசிட் நம்பர். இப்போ 2 ஃபேக்டர்ஸ் இல்லாமல் லெஸ் தேன் 2 ஃபேக்டர்ஸ், ஒரே ஒரு ஃபேக்டர் இருந்ததுன்னா அது என்னது? இட் இஸ் நம்பர் 1 இல்லையா? நம்பர் 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஏன்னா வந்து அதுக்கு வந்து ஒன்லி 1 ஃபேக்டர் தான் இருக்குது, அந்த நம்பர் இட் செல்ஃப் தான். ஸோ 1ன்றது ஒரு தனி நம்பர், அதுக்கப்புறமா ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர்ஸ். ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா நீங்கள் வந்து அதோடைய ஃபேக்டர்ஸ், அப்போ அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், இல்லைன்னா வந்து அந்த நம்பர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1 and 2. அதனால மொத்தமே 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கிறனால we can call 2 as a prime number. இப்போ 4 எடுத்துக்கலாம். 4ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1 2 4. ஏன்னா 1 into 4 is 4. ஓகேவா? அடுத்தது 2 into 2 is 4. அப்போ அதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? எதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணால், எந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 4 வருதோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 4 2. ஆர்டரில் எழுதணும்னா 1 2 4. மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கனால 4 வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்னு பார்க்கலாமா? 2 ஃபேக்டர்ஸ் இருக்க நம்பர்ஸ்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். எதெல்லாம்? 2 3 5
7, 11, 13, 17, 19 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஆனால் விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் அப்படின்னு கேட்டால் 2ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பரும் 2 தான். ஓகே, இதெல்லாமும் நீங்கள் ஏர்லியர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. 2 மட்டும்தான் ஒன்லி ஈவன் நம்பர் விச் இஸ் ப்ரைம். இல்லைனா பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் வந்து ஃபேக்டர்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து டிவிசிபிள் பை 2ன்னு வந்துடும் இல்லையா? அதனால எல்லாத்துக்குமே ஃபேக்டர்ஸ் என்ன மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அப்போ வந்து ஈவன் நம்பர்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸாக இருக்க முடியாது அதர் தேன் 2. 2 மட்டும் தான் இட்ஸ் ஒன்லி ப்ரைம் நம்பர், ஐ மீன் ஒன்லி ஈவன் நம்பர் விச் இஸ் ப்ரைம். கிளியர்? ஓகே. ஸோ இதுதான் வந்து நான் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கேட்டகரைசிங் ஆர் கிளாசிஃபைங் தி நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ வந்து நம்ம நேராக எதுக்கு போயிடலாம், எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். எக்ஸசைஸில் ஒரு 4 கொஸ்டின் இருக்கும், அதை வந்து சால்வ் பண்ணலாம். Exercise set 3.1. Question number 1. A merchant in the port city of Lothal is exchanging bags of spices for copper ingots. Ingotsனா என்னன்னு வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு கரன்சி மாதிரி அப்படின்றத மாதிரி வச்சுக்காங்களேன். ஓகே, அது ஒரு காயின்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, he receives 15 ingots for every 2 bags of spices. If he brings 12 bags of spices to the market, how many copper ingots will he leave with அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 2 பேகுக்கு வந்து அவருக்கு வந்து 15 ingots கிடைக்குதான். அவர்கிட்ட டோட்டலாக எத்தனை பேக்ஸ் இருக்குது? 12 bags of spices இருக்குது. அப்போ எவ்வளோ காப்பர் இன்காட்ஸ் அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்னென்ன? 2 bags of spices is equal to எவ்வளோ? 15 ingots. ஓகேவா? இதுல இருந்து அவங்க என்ன கேட்குறாங்க, நம்ம கிட்ட 12 பேக்ஸ் கேட்குறாங்க. ஸோ 1 பேக்குக்கு தெரிஞ்சதுன்னா 12 பேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 2 பேக்ஸுக்கு வந்து 15 இன்காட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, 1 பேக்குக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். 1 பேக் ஆஃப் ஸ்பைசஸ் எவ்வளோ? இப்போ மெனியிலேருந்து 1, இது வந்து மெனியா, இது 1. மெனியிலேருந்து 1னா என்ன பண்ணணும், we have to divide. ஓகேவா? ஸோ 15 divided by 2, இதை அப்படியே வச்சுக்கலாம், 15 by 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 15 ingots, 15 by 2 ingots. ஓகேவா? ஸோ 1 பேக் ஆஃப் ஸ்பைசஸ்க்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்? 15 by 2 ingotsன்னு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே டிவைட் பண்ணிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேணும்னா நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நம்ம 12ஓட அந்த கேல்குலேஷன் பண்ணும்போது கேன்சல் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, 1 பேக் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து 15 by 2 ingots. இப்போ 12 bags ஆஃப் ஸ்பைசஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். 12 bags ஆஃப் ஸ்பைசஸ். இப்போ 1 பேக் வந்து இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 15 by 2ன்னு. இப்போ 12 பேக்ஸ் 1லேருந்து திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், மெனி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஃப்ரம் 1 to many we have to multiply. ஸோ 15 by 2ஓட நம்ம என்ன பண்ணணும், 12 மல்டிப்ளை பண்ணணும். இதில் நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு. இன்னும் வந்து 15யும் 12யும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக 2ஆல் டிவைட் பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மார்ட்டராக வந்து கேல்குலேஷன் போடுறீங்களோ, எங்கெங்கெல்லாம் கேன்சல் அவுட் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு டைமும் நிறைய சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2வையும் 12ஐயும் நம்ம கேன்சல் அவுட் பண்ண முடியும் 6 times இல்லையா? 6 2s are 12. இப்போ 15 into 6 is equal to 90. 90 யூனிட் என்னது? இன்காட்ஸ். இன்காட்ஸ்ன்றது அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின். ஓகேவா? ஸோ 90 இன்காட்ஸ் வரும். ஸோ ஹவு மெனி காப்பர் இன்காட்ஸ் வில் ஹி லீவ் வித்? அப்போ வந்து த மர்ச்சன்ட் will leave with 90 copper ingots. ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமு. என்ன 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஆக்சுவல் கான்செப்ட் வந்து நம்ம இன்னும் போகலை, ஜஸ்ட் வி ஆர் ரிஃப்ரெஷிங் இட். இஸ் தட் கிளியர்? Second question, look at the sequence of numbers on one column of the Ishango bone. First வந்து Ishango bone-னா என்னன்னு பார்த்துடலாம். இஷாங்கோ போன்னா என்னன்னா, காங்கோவில் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு போன். ஓகேவா? நைல் ரிவரில் அது அப்படியே வந்தது போல இருக்கு. அந்த போன் தான் இஷாங்கோ போன். அதாவது ஓல்டன் ஏஜில் வந்து இந்த போன் அதாவது ரொம்ப பழங்காலத்து போனை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த போனில் வந்து மொத்தம் 3 காலம்ஸ் இருக்குமா. ஒவ்வொரு காலமும் ஒன்று ஒன்றுத்த வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல்
ஃபேக்ட் ஒன்றுத்த வந்து நம்மளுக்கு ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்குமா. இது வந்து ஒரு காலம். ஓகேயா, இதை மாதிரி மொத்தம் 3 காலம்ஸ் இருக்கும். இந்த காலம் எதை டெபிக் பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ மொத்தம் வந்து ஒரு டாலி மார்க் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ எத்தனை டாலி மார்க்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இது வந்து 11 ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி இதில் வந்து மொத்தம் 13 டாலி மார்க்ஸ் இருக்குது. அடுத்தது 17 இருக்குது. அடுத்தது 19 இருக்குது. இது என்ன ஆர்டரில் இருக்குன்னு பாருங்கள். 11 13 17 19. இது எல்லாம் ஆட் நம்பரா அப்படின்னு கேட்டால் 11 13 ஆட் நம்பர் தான். அதுக்கு அடுத்த ஆட் நம்பர் வந்து 15 வரணும் இல்லையா. ஆனால் 15 வரல. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இது என்ன ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணுது, என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரியும். 11 13 17 19 இது எல்லாமே என்ன நம்பர்ஸ்? பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 10 and 20. 10ல இருந்து 20க்கு நடுவில் இருக்கிற பிரைம் நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா. ஸோ ஒரு காலம் வந்து இது மாதிரி பிரைம் நம்பர்ஸை மட்டுமே ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி இன்னொரு காலம் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 டபுளிங் ஆகுற மாதிரி. ஓகேவா. ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். அப்படின்றது வந்து ரிலேட்டட் டு மேத் வந்து அந்த காலத்திலேயே வந்து அவங்க எவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பிரைம் நம்பர்ஸை, அதே மாதிரி வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இதெல்லாம் வந்து எப்போ இந்த காலத்துல இருந்தே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த போனுடைய ஃபைண்டிங்ஸ். ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லுக் அட் த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆன் ஒன் காலம் ஆஃப் தி இஷாங்கா போன். 11 13 17 19. ஓகேயா. வாட் டூ தீஸ் நம்பர்ஸ் ஹாவ் இன் காமன்? லிஸ்ட் த நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் தட் ஃபிட் திஸ் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாலே அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மீதியை வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ பேட்டர்ன் என்னன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இஷாங்கா போனு ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் காலம் வந்து என்னத்தை இது பண்ணுது? பிரைம் நம்பர்ஸ். வாட் டூ தீஸ் நம்பர்ஸ் ஹாவ் இன் காமன்? த நம்பர்ஸ் 11 13 17 19 are all என்ன numbers? Prime numbers. ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? லிஸ்ட் த நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் தட் ஃபிட் இன் திஸ் பேட்டர்ன். தட் ஃபிட் திஸ் பேட்டர்ன். இப்போ அடுத்த நம்பர்ஸ்னா என்ன? அடுத்த பிரைம் நம்பர்ஸ்லாம் நம்ம எழுதணும். இப்போ பிரைம் நம்பர்ஸ் சப்போஸ் எனக்கு தெரியல, எனக்கு 20 வரைக்கும் உள்ள பிரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் தெரியும், எல்லாத்தையும் என்னால் பைஹார்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆனால் பைஹார்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. அந்த இடத்துல உட்காந்துட்டு இது பிரைம் நம்பரா இல்லையான்னு உட்காந்துட்டு நம்ம கேல்குலேஷன் போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ 11 13 17 19க்கு அப்புறம் நம்ம வந்து 3 பிரைம் நம்பர்ஸ் எழுதணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் 3 prime numbers after 19 என்ன எழுதணுமா? ஓகே. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? 19க்கு அடுத்த நம்பர் என்ன? 20. 20 வந்து ஈவன் நம்பரா? அது கிடையாது. 21. 21ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 7s are 21 வரும் இல்லையா. 21 பார்த்த உடனே நமக்கு தெரியும் 3 7s are 21. ஆனால் பிரைம் நம்பர்ஸ்க்கு ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கணும்? 1ம் அந்த நம்பர் இட் செல்ஃபும் மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா 1ம் 21 மட்டும்தான் இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு இப்போ 3 7ம் ஃபேக்டர்ஸ்னு வருதா. ஸோ 21 கிடையாது. 22 பார்த்தீங்கன்னா அது ஈவன் நம்பர், அதுவும் கிடையாது. அடுத்தது 23. 23க்கு வேற எதுவுமே ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ 23 இஸ் அ பிரைம் நம்பர். அடுத்தது 24. 24 ஈவன் நம்பர், அதனால அது கிடையாது. ஏன்னா ஈவன் நம்பர் ஒரே ஈவன் நம்பர் தான் வந்து பிரைம் நம்பர். எது? 2. இப்போ 24ம் கிடையாது. 25. 25 பார்த்த உடனே சொல்லலாம் 5 5s are 25 இல்லையா. அப்போ 25 இல்லாமல் வேற ஃபேக்டர்ஸும் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. 1ஐயும் 25ஐயும் தாண்டி 5ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ 25ம் கிடையாது. 26 ஆப்வியஸ்லி கிடையாது. 27. 27 பார்த்த உடனே சொல்லிடலாம் 9 3s are 27. ஸோ 27ம் கிடையாது. 28 ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் என்னது? 29. 29 இஸ் அ பிரைம் நம்பர். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள் வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ் வருதான்னு. 29க்கு வராது. ஸோ 29 இஸ் த நெக்ஸ்ட் நம்பர். அடுத்தது 30 ஈவன் நம்பர். அடுத்தது 31. 31ன்றது பிரைம் நம்பர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 3 பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன? நெக்ஸ்ட் 3 prime numbers. Prime numbers இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணுவானா. நெக்ஸ்ட் 3 numbers in this pattern. Next 3 numbers in this pattern are 23, 29 and 31. புரிஞ்சுதா? Question number 3. We know that the natural numbers are closed under addition. The sum of any two natural numbers is always a natural number. Are they closed under subtraction?
அதாவது அடிஷனுக்கு வந்து தே ஆர் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன். அதாவது அடிஷனுக்கு வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்றாங்க. சப்ட்ராக்ஷனுக்கு ஆகுமான்னு கேட்குறாங்க. ப்ரொவைட் அ கப்புள் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் டு ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இது தெரியறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டினா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆப்ரேஷன்லயும் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஒன் வந்து commutative property, third one associative property, fourth one வந்து distributive property. Distributive property நம்ம எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த distributive property பத்தி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி, ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நான் கொடுத்துடுறேன். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷனா, சப்ட்ராக்ஷனா, மல்டிபிளிகேஷனா, டிவிஷனாலாம் நம்ம பார்க்க போறது இல்ல. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்க? வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் பாத்தீங்கன்னா, இப்ப 2 நேச்சுரல் நம்பர்ஸ் நீங்க ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வர ஆன்சரும் ஒரு நேச்சுரல் நம்பரா தான் இருக்கணும். அதுதான் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஏதாவது ஒரு ஆப்ரேஷனை 2 நம்பர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா வர ஆன்சரும் அந்த நம்பரா தான் இருக்கணும். நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா நேச்சுரல் நம்பரா தான் இருக்கணும். ஆப்ரேஷன்னா என்ன? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன். இது 4 வந்து ஆப்ரேஷன்ஸ் இல்லையா? இப்ப சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அடிஷன் எடுத்துக்கிறோம். 2 நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. வர ஆன்சர் நம்மளுக்கு நேச்சுரல் நம்பரா தான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 3ஐயும் 5ஐயும் நீங்க ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 8. 3 ஒரு நேச்சுரல் நம்பர், 5 ஒரு நேச்சுரல் நம்பர், 8ம் ஒரு நேச்சுரல் நம்பர். ஓகேவா? சோ அந்த ஆப்ரேஷனை அப்ளை பண்ணும்போது 2 நம்பர்ஸ்க்கு நடுவுல அந்த ஆப்ரேஷனை அப்ளை பண்ணும்போது வர ஆன்சரும் உங்களுக்கு நேச்சுரல் நம்பராவே இருந்ததுன்னா, 2 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நடுவுல அந்த ஆப்ரேஷன் அப்ளை பண்ணும்போது வர ஆன்சரும் நேச்சுரல் நம்பரா இருந்ததுன்னா தென் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா இட் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் அந்த ஆபரேஷன் அப்படின்வாங்க. ஓகேவா? திஸ் இஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, இப்ப நீங்க ஆர்டரை சேஞ்ச் பண்ணீங்கனாலும் ஆன்சர் சேஞ்ச் ஆக கூடாது. எக்ஸாம்பிளுக்கு 3 பிளஸ் 5னாலும் 5 பிளஸ் 3னாலும் உங்களுக்கு சேமா தான் வரணும். 3 பிளஸ் 5 எவ்வளோ? 8. 5 பிளஸ் 3 எவ்வளோ? 8. ஸோ ஆர்டரை சேஞ்ச் பண்ணி போடுறீங்க. இப்ப 3 வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கு இந்த இடத்துல 5th நம்பரா இருக்கு. ஸோ ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் சேஞ்ச் ஆக கூடாது. அது என்ன ப்ராப்பர்ட்டி? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சேம் தான். when you are dealing with only 2 numbers அது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. when it is more than 2 numbers அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இதுலயும் ஆர்டரை சேஞ்ச் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகக்கூடாது. வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷனே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 3 பிளஸ் 5 பிளஸ் 1. ஓகேவா? இது வந்து பிராக்கெட் போட்டு வருவோம். எதுக்காக பிராக்கெட் போடுறோம்னா எந்த ஆபரேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஏன்னா அக்கார்டிங் டு பாட்மாஸ் ரூல் பிராக்கெட்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஸோ எந்த ஆபரேஷனை எது ரெண்டுத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்றதுக்காக இந்த இடத்துல நம்ம பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ 3 பிளஸ் 5 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் 5 பிளஸ் 1. ஓகேவா? இப்ப 5 பிளஸ் 1 எவ்வளோ? 6. 6ஓட 3 ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 9 வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் 3யும் 5யும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஏன்னா பிராக்கெட் குள்ள இருக்கு. 8 வருதா? 8ஓட 1 ஆட் பண்ணா 9 வருது. சோ ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் அதே தான் வருது. when you are dealing with more than 2 numbers then it is associative property. only 2 numbersனா then it is commutative property. புரியுதா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட்ல நிறைய படிச்சிட்டோம். ஓகே, இப்போ அடிஷனுக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுமானா? ஆகும். எஸ். 2 நம்பர்ஸ் 2 நேச்சுரல் நம்பர்ஸா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு நேச்சுரல் நம்பரா தான் இருக்கும். ஸோ இட் இஸ் க்ளோஸ்ட். நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினாலும் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் வரும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினாலும் ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஓகேவா? இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் மட்டும்தான். இப்ப சப்ட்ராக்ஷனுக்கு அவங்க கேக்குறாங்க. ஓகேவா? வித் எக்ஸாம்பிளோட அவங்க என்ன பண்ண சொல்றாங்க? எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. நம்ம எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சப்ட்ராக்ஷனும் சொல்லிடுறேன். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்ன? இப்ப 2 நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும் போது கிடைக்கிற ஆன்சர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்? ஒரு நேச்சுரல் நம்பரா இருக்கணும். ஓகேவா? இப்ப நான் 5ல இருந்து 3ய வந்து சப்ட்ராக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 2 வரும். 2 இஸ் அ நேச்சுரல் நம்பர். அப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு சட்டுன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க.
இப்போ 3ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வரும். 3ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணா -2ன்னு வரும். -2 இஸ் நாட் அ நேச்சுரல் நம்பர். ஏன் -2 வருது? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஸ்மாலரா இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து நம்ம செகண்ட் நம்பரை மைனஸ் பண்றோம். இது வந்து நம்ம இன்டீஜர்ஸ்ல படிச்சோம்னா இன்னும் டீப்பா படிக்கலாம். பிகர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைன் போடுவோம் இன்டீஜர்ஸ்ல இல்லையா. ஸோ அதே தான். ஸோ -2ன்னு வருது. -2 இஸ் நாட் அ நேச்சுரல் நம்பர். அதனால நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் நாட் க்ளோஸ்ட் அண்டர் சப்ட்ராக்ஷன். இது புரியுதா? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ணும்போது என்ன வருது ஆன்சர்? மைனஸ்ல வருது. மைனஸ்ல வந்ததுன்னா தட் இஸ் நாட் அ நேச்சுரல் நம்பர். ஏன்னா நேச்சுரல் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகுது? 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? இது புரிஞ்சுதா? அடுத்தது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் இந்த கொஸ்டின்ல கேட்கல, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ 5ல இருந்து 3யை நீங்க சப்ட்ராக்ட் பண்றீங்க. அதுவும் 3ல இருந்து 5யை சப்ட்ராக்ட் பண்றதும் சேமா. ஆர்டரை சேஞ்ச் பண்ணா ஆன்சர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆனா பாருங்க 5ல இருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணா ஐ எம் கெட்டிங் 2. ஆனா 3ல இருந்து 5யை சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வருது? எனக்கு -2 வருது. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகல. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆப்வியஸ்லி பார்க்கலாம். 5 minus 3 minus 2 is equal to 5 minus 3 minus 2. இப்போ 5 minus 3 minus 2 எவ்வளோ? 1. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். ஸோ 3 minus 2 is 1. 5 minus 1 is 4. இப்போ இந்த சைட் பாருங்க. 5 minus 3 is 2. 2 minus 2 is 0. 4ம் 0வும் ஈக்குவலா? தே ஆர் நாட் ஈக்குவல். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் என்ன? ஆர்டரை சேஞ்ச் பண்ணும்போது ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷனை சேஞ்ச் பண்ணும்போது ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ல ஆர்டர் ஆஃப் கால்குலேஷன் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து வேரி ஆகக்கூடாது. ஆனா இங்க ஆகுது. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்சோ நாட் சாட்டிஸ்ஃபைடு. இது புரிஞ்சுதா? இப்ப நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். இது எல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், உங்களுக்கு தேவையில்லாதது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். என்னங்க சொல்லியிருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன் சொல்லியிருக்காங்க. ஆர் தே க்ளோஸ்ட் அண்டர் சப்ட்ராக்ஷன்? இது நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தே ஆர் நாட் க்ளோஸ்ட் அண்டர் சப்ட்ராக்ஷன் இல்லையா. நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் நாட் க்ளோஸ்ட் அண்டர் சப்ட்ராக்ஷன். இப்ப க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஓகேயா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் the result of the result should also be a natural number. The result should also be a natural number. Example, 5 minus 3 equal to 2. It is a natural number. But 3 minus 5 is equal to -2, not a natural number. Okay, va? Since subtraction can give a negative number, natural numbers are not closed under subtraction. ஓகேவா? எக்ஸாம்பிளும் கொடுத்துருங்க, அதை வச்சு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? ஸோ இது ரெண்டும் இது எக்ஸாம்பிள். இது வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 1, இது எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 4. இதில் வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டிருக்கு. சில ஸ்கூல்ஸில் வந்து இது மாதிரி ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டிருந்ததுன்னா அந்த கொஸ்டின் வந்து படிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த புக்லேயே வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்ட கொஸ்டின், அதாவது இந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார் சிம்பிள் போட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ், ஹையர் ஆர்டர் திங்கிங் உள்ள கொஸ்டின்ஸு. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
So moving on to question number 4. Ancient Indians use the joints of their fingers. இப்போ நம்ம ஃபிங்கர்னே பார்த்தீங்கனாலும் நடுவில் கோடு கோடா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜாயின்ஸ் அதை சொல்றாங்க. Joints of their fingers to count. A practice still seen today. இப்பயும் வந்து நிறைய பேர் அதை மாதிரி கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. Each finger has 3 joints. உங்க கையே நீங்க பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. And the thumb is used to count them. How many can you count on one hand? How does this relate to the ancient base 12 counting system அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபிங்கர் எப்படி இருக்கும், நம்ம கை எப்படி இருக்கும், வித் ஃபிங்கர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே ஓகே இதில் வந்து இந்த 4 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், ஃபோர்த் ஃபிங்கர் இருக்கு. இந்த 4 ஃபிங்கர்ஸையும் கவுண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தம்பை என்ன பண்ணுன்னா, இதை கவுண்ட் பண்ணுறதுக்கு 1 2 3 4ன்னு நம்ம தம்பை வந்து நம்ம அந்த அந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸ் மேலே வச்சு நம்ம கவுண்ட் பண்ணலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் தம்பை மூவ் பண்ணி இந்த லிட்டில் ஃபிங்கர் இருக்குல்ல, லிட்டில் ஃபிங்கரோடைய இந்த இடத்துல கை வைங்க, இங்கே கை வைங்க, இங்கே கை வைங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கவுண்டிங்கு. ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஃபிங்கருக்கு ட்ரை பண்ணுங்க, தேர்ட் ஃபிங்கருக்கு ட்ரை பண்ணுங்க, ஃபோர்த் ஃபிங்கருக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி எல்லா ஃபிங்கருக்கும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்க இந்த தம்பு இருக்கு இல்லையா, இந்த தம்போட இந்த பார்ட்டை வந்து மூவ் பண்ணி இந்த ஒரு லைன்லயும் வச்சு பாருங்க. ஓகே, தட் வில் பி வெரி ஈஸி இல்லையா. ஸோ அந்த காலத்தில் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்பயும் நிறைய பேர் வந்து கவுண்டிங்க்கு அது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஃபிங்கர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டோட்டலி வந்து 10 நம்பர்ஸ் தான் கவுண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணோன்னா இப்போ ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 நம்பர்ஸ் நம்ம இதில் கவுண்ட் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி திருப்பி நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கவுண்டிங் வந்து அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ் யூஸ் த ஜாயின்ஸ். ஜாயின்ஸ்னா என்னது? இந்த ஒரு இடமும் இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்ஸ்லாம் தான் ஜாயின்ஸ். ஓகே, each finger has 3 joints and the thumb is used to count them. இது எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். How many can you count on one hand? இப்போ ஒரு ஹேண்ட்ல உங்களுக்கு எத்தனை கவுண்ட் பண்ண முடியும்? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஹேண்ட்ல மொத்தம் எத்தனை கவுண்ட் பண்ண முடியும்? மொத்தம் வந்து நம்ம 12 கவுண்ட்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? How many can you count on one hand? We can count up to 12 using one hand. ஓகேவா? நெக்ஸ்ட், ஹவு டஸ் திஸ் ரிலேட் டு த ஏன்ஷியன்ட் பேஸ் 12 கவுண்டிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து 12 கவுண்ட் பண்ண முடியும் டைரெக்டாக எழுதிட்டோம் இல்லையா, இதை வந்து நம்ம இப்போ எக்ஸ்பிளைன்டாக வந்து பண்ணலாம். இப்போ ஒரு ஃபிங்கரும், ஈச் ஃபிங்கர் எக்ஸப்ட் தி தம்பு இல்லாமல் ஹேஸ் 3 ஜாயின்ஸ். அப்போ வந்து நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் யூஸ்டு, நம்ம வந்து இதில் 4 ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் யூஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 4. தம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணல, தம்பு இஸ் நாட் யூஸ்ட். ஓகேவா? அப்போ டோட்டல் ஜாயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into 4 which is 12. ஓகேவா? டோட்டல் ஜாயின்ஸ் 12. Therefore we can count up to 12 using one hand. இது புரிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு இட் இஸ் ரிலேட்டட் டு பேஸ் 12 கவுண்டிங் சிஸ்டம்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கவுண்டிங் வந்து உங்களுக்கு 12 வரைக்கும் இருக்கிறனால அது ஆப்வியஸ்லி என்ன ஆகும்? பேஸ் 12 கவுண்டிங் சிஸ்டம்க்கு. பேஸ் 12 கவுண்டிங் சிஸ்டம்னா என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12க்கு அப்புறம் திருப்பி ரீசெட் ஆகும் 1 2 3 4 5 6ன்னு. அதுதான் வந்து பேஸ் 12 கவுண்டிங் சிஸ்டம். அதனால சின்ஸ் கவுண்டிங் reaches 12 on one hand, it leads to base 12 counting system. ஓகேவா? இதுதான் வந்து இப்போ நம்ம பேஸ் 12 கவுண்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே ஆரிஜின் என்னன்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஹேண்ட்ல இந்த 4 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி தம்பால கவுண்ட் பண்றது. அதுதான் வந்து இட் இஸ் த பேஸ், இல்லைன்னா என்னது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் பேஸ் 12 கவுண்டிங் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்ஷியன்ட் பேஸ் 12 கவுண்டிங் சிஸ்டம் இது. ஓகேவா?
இந்த 4 கொஸ்டின்ஸ் தான் இந்த எக்ஸசைஸில் இருக்குது. இதோட நாம் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematically.